கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் இறைவாக்கு என்று ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் மிகவும் ஆழமாகவும் முக்கியமாகவும் அமைந்திருக்கிறது. வெளியிலிருந்து மனிதனுக்குள் செல்லுவது மனிதனை தீட்டுப்படுத்துவதில்லை. மாறாக மனிதனின் உள்ளிருந்து வருகின்ற பரத்தமை, காமம், செருக்கு, மதிகேடு, வஞ்சகம், பேராசை, பழிப்புரை, காமவெறி இவைகள்தான் மனிதனை தீட்டுப்படுத்துகிறது. புனிதர்களுடைய வாழ்க்கை முறையில் குறிப்பாக ஜோஸ் மரியா என்ற புனிதர் சொல்லுகின்ற போது, நீங்கள் பாதையில் போகின்ற போது அழகான பாதையாக இருக்கிறதே என்று நினைத்து கொண்டு அழகு நிறைந்த புல்வெளியில் நடந்துவிட்டு இறுதியாக போய் சேர வேண்டிய இடத்திற்கு போய் சேராமல் போய்விடக்கூடும். எனவே அழகும் மதிமயக்கக்கூடிய மனிதர்களும் இடங்களும் பொருட்களும் ஆட்களும் இவர்கள் மட்டில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் என்கிறது இந்த புனிதர்களுடைய வார்த்தைகள். உள்ளிருந்து மனிதனை தீட்டுப்படுத்துவது அது கடவுளை அவமதிப்பதும் கடவுளை காயப்படுத்துவதுமாகும். இதைதான் பாவம் என்று சொல்லுகிறோம். கடவுளை காயப்படுத்துதல் தான் பாவம். இதை ஒவ்வொரு நாளும் நாம் அறிகின்ற போது, அவற்றினுடைய செயல்பாடுகளை தெரிந்து கொள்கின்ற போது, நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள், ஆட்கள், இடங்கள், பொருட்கள், பணம், பதவி இவையெல்லாம் எவைகள் நம்மை தவறுதலான பாதைக்கு அழைத்து செல்கிறது என்பதை ஒவ்வொரு நாளும் கடவுளின் அருளால் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம் உள்ளத்திலிருந்து வெளிவருகின்றவைகள் எவை கடவுளை காயப்படுத்துகிறது, சமுதாயத்தை காயப்படுத்துகிறது, நம் சகோதரனை காயப்படுத்துகிறது, நம்மையும் பலவீனமாகவும் நோயுற்றவனாக மாற்றிவிடுகிறது என்பதை நாம் அறிய வேண்டும். இதற்கு தான் தினம் தினம் ஆன்ம சோதனையும் ஆன்மீக பயிற்சிகளும் மிக அவசியம். ஆன்மீக பயிற்சிகளும் ஆன்ம சோதனையும் இல்லாமல் இருக்கின்ற போது மனிதனுடைய வாழ்வு முறையில் அவன் உள்ளுக்குள் இருந்து வெளிவருகின்ற எல்லா விஷயமும் அவனையும் கடவுளையும் காயப்படுத்தி கொண்டே இருக்கும். எனவே தான் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இறைவனோடு நம் நேரத்தை செலவிட வேண்டும். ஏனென்றால் நமக்கு எதிர்காலத்தில் அந்த நாளில் இருக்கின்ற நேரங்களில் எத்தனையோ தீய மனிதர்கள் நம்மை அணுகலாம். தீய மனிதர்கள் நம்மை வழிநடத்தலாம். மிகவும் அழகான பசும் சோலை நிறைந்த மலைப்பாங்கான இடங்கள் நம்மை கவர்ந்து இழுக்கலாம். ஆனால் நாம் செல்ல வேண்டிய பாதை எது என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் அறிய வேண்டும், தெரிய வேண்டும். அழகு நிறைந்த பாதைகளில் நாம் நடந்து போய் நம்முடைய பாதைகளை விட்டுவிடாமல் நம் பாதைகள் எவை என்பதை பார்த்து நாம் அதை அழகுபடுத்தி கொள்ள வேண்டும். எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பயணம் செய்கின்ற போது நீர் எங்களோடு
பயணம் செய்கிறீர். எங்களுக்கு அருளை தருகிறீர். தினம் தினம் அருளை தருகிறீர் ஆண்டவரே. எங்களை சுற்றி தீய மனிதர்கள் யார், நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார், தவறான பாதைகள் எவைகள், மிகவும் கவர்ந்திழுக்கக்கூடிய மனிதர்கள், இடங்கள், ஆட்கள் எவை எவை என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு தொடர்ந்து உமது அருளை தாரும் ஆண்டவரே. உமது அருள் இல்லாமல் எங்களால் வாழ முடியாது. எனவே ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாழிகையிலும் உமது பிரசன்னம் எங்களை வழிநடத்தட்டும். எங்கள் உள்ளுக்குள்ளே இருந்து வருகின்ற எவைகளையும் நாங்கள் முன்பாக அதிகமாக அசை போட்டு ஆண்டவரை காயப்படுத்தி விடாமல் எங்களை காத்தருளும். அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.